friends, welcome back to today's new video. In case நீங்க ஒரு யூடியூப் கிரியேட்டரா இருந்தா, யூடியூப் சேனல் வச்சிருந்தா, உங்களுக்கு ஒரு மெயில் கண்டிப்பா வந்திருக்கும். அந்த மெயில் என்ன, அது என்னென்ன அப்டேட் பண்ணிருக்காங்க, அதாவது யூடியூப்ல என்னென்ன அப்டேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க ஒரு கிரியேட்டரா இருந்தா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, யூடியூப்ல இருந்து எல்லா கிரியேட்டர்ஸ்க்கும் மெயில் வந்திருக்கும், கண்டிப்பா வந்திருக்கும். அதுல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை கொஞ்சம் அப்டேட் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2-3 டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபேஷியல் ரெகனைசேஷன். அதாவது ஃபேஷியல் ரெகனைசேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்களோட ஐடென்டிட்டியோ இல்ல அவங்களோட ஃபேஸையோ இல்ல அவங்க சம்பந்தமான ஏதாவது பர்சனல் டீடைல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இல்ல யூஸ் பண்றதா நீங்க வந்து அவங்க கிட்ட கண்டிப்பா பெர்மிஷன் வாங்கிட்டு தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஆல்ரெடி இருக்கு, இருந்தாலும் இது ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ செகண்ட் அப்டேட், அதாவது செகண்ட் ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, யூடியூப் ரைட் டு மானிடைஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ யூடியூப்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சில வீடியோஸ்ல பார்க்கும்போது ஆட்ஸ் பிளே ஆகும். அது ஆட்ஸ் எப்படி பிளே ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இன்கேஸ் உங்களுக்கு வந்து நீங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்கன்னா, உங்களுக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 4000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருந்தா, உங்க சேனல் வந்து ஃபுல்லா மானிடைஸ் ஆயிருந்தா ஆட்ஸ் பிளே ஆகும். அந்த ஆட்ஸ் மூலமா உங்களுக்கு ரெவென்யூ, மந்த்லி ரெவென்யூ கிடைக்கும். இன்கேஸ் நீங்க வந்து அந்த கோலை அச்சீவ் பண்ணலினா, லைக் மீ, நான் இன்னும் அச்சீவ் பண்ணல, அதனால நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கீழே இருக்க சவ் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே, இப்போ என்னன்னு பார்த்துக்கலாம். இன்கேஸ் நீங்க அச்சீவ் பண்ணலினா உங்களுக்கு ஆட்ஸ் பிளே ஆகாத மாதிரி தான் முதல்ல இருந்தது. இப்போ அப்டேட் பண்ணிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்க வந்து மானிடைஸ் ஆகலினாலுமே உங்க வீடியோஸ்ல ஆட்ஸ் பிளே ஆகும். ஆனா உங்களுக்கு மந்த்லி ரெவென்யூ வராது. அந்த மந்த்லி ரெவென்யூ, அதாவது ஆட்ஸ் பிளே ஆனா உங்களுக்கு மந்த்லி ஒரு அமௌண்ட் வரும் இல்லையா, அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது, அதுக்கு பதிலா யூடியூப் கிடைக்கும். இன்கேஸ் உங்களுக்கு மானிடைஸ் ஆகலினா. ஓகே, இப்போ தேர்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டாக்ஸ் டிக்ளரேஷன். அதாவது டாக்ஸ் டிக்ளேர் பண்றது. இன்கேஸ் நீங்க வந்து யூடியூப்ல ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா இருந்தா மறக்காம டாக்ஸை டிக்ளேர் பண்ணிருங்க. நீங்க வந்து மானிடைஸ் ஆன சேனலா இருந்தா மட்டும் மே 31ஆம் தேதிக்குள்ள டிக்ளேர் பண்ணிருங்க. இன்கேஸ் நீங்க மே 31ஆம் தேதிக்குள்ள டிக்ளேர் பண்ணலனா உங்களுக்கு வர மந்த்லி ரெவென்யூல ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டை வந்து புடிச்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே ஆல்ரெடி இருக்கு, இப்போ ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். மே 31ஆம் தேதி தான் கடைசி டெட்லைன். அதுவும் மானிடைஸ் ஆன சேனல்ஸ்க்கு மட்டும்தான். மானிடைஸ் ஆகாத சேனல் மானிடைஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த விஷயமெல்லாம் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெயின்ல இருந்த 3 விஷயத்தையும் நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன்னு நம்புறேன். இந்த வீடியோஸ் ஜஸ்ட் என்னென்ன அப்டேட்ஸ்ங்கிற சொல்றதுக்கு மட்டும்தான், மற்றபடி இது ஒரு பெரிய வீடியோ எல்லாம் ஒன்றும் இல்லை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், அப்புறம் யாராவது யூடியூப் கிரியேட்டர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க.